சூரியன் இன்னும் முழுசா உதயமாகல. கிராமத்துக்கு வெளியே இருக்கிற குப்பை மைதானத்துல ஒரு ஒல்லியான ஆள் பழைய சாக்கு சட்டை போட்டுக்கிட்டு ஏதோ தேடிட்டு இருக்கான். அவன் பேர் புவன். கிராமத்துல எல்லாரும் அவனைய பயன் இல்லாதவன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனாலும் அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். வீட்டுல பேசுறவங்க யாரும் இல்ல. மனைவி அனிதா பல வருஷங்களுக்கு முன்னாடி குழந்தைங்களோட அவ பிறந்த வீட்டுக்கு போயிட்டா. ஒரு நாள் புவன் குப்பை குவியலில் ஏதோ தேடிட்டு இருக்கான். திடீர்னு அவன் கண்ணு ஒரு இறுக்கமா கட்டப்பட்ட சாக்கு மூட்டை மேல படுது. அங்க யாரும் தெரியல. அந்த சாக்க பக்கத்துல இழுத்து மெதுவா அவிழ்த்து பார்த்தான். அதோட அவன் மூச்சு நின்ன மாதிரி ஆயிடுச்சு. உள்ள பிளாஸ்டிக்ல சுத்தப்பட்ட புதுசா 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகள். அவன் அதை பார்த்து அங்கேயே மண்டிய போட்டு உட்கார்ந்துட்டான். கைகள் நடுங்குது. கையால நோட்டுகளை தொட்டு பார்த்தான். இது உண்மையாவான பயத்தோட கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மூட்டைய மறுபடி கட்டி தோளுல போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனான். யாராவது பின்னாடி வந்தாங்களான்னு வெளியே வந்து பார்த்தான். சுத்தி யாரும் இல்ல. உறுதி பண்ணிக்கிட்டதும் மூட்டையை திறந்து பார்த்தான். உள்ள மின்னுற நோட்டுக்கட்டுகள் புதுசு. புவன் ஒரு கட்டு எடுத்து எண்ணினான். ஒரு கட்டுல 1,00,000 ரூபாய். அவன் கணக்குல குறைஞ்சது 30 - 40 கோடி இருக்கும். இவ்ளோ பணம் சாதாரண மனுஷன் விட்டுட்டு போக மாட்டான். அந்த எண்ணம் அவன் உள்ள பயத்தை கிளப்பிச்சு. அது யாராவது அரசியல் தலைவரோ குண்டரோ, ஆனா அவங்க தேட ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன ஆகும்னு நினைச்சு அவன் உடம்பு வியர்த்து போச்சு. புவன் பணத்தை செஞ்சில மறுபடி வச்சு தலை புடிச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருந்தான். மனசுல ஒரு பக்கம் சந்தோஷம், பல வருஷ தரித்திரம் இனி முடியும், சிகிச்சை பண்ணிக்கலாம், மரியாதையா வாழலாம். ஆனாலும் மறுபக்கம் பயம் ஆழமா குத்துது. யாருக்காவது தெரிஞ்சா அவங்க என்னை திருடன்னு சொல்லுவாங்க, போலீஸ் பிடிப்பாங்க. இப்படி யோசிச்சு ராத்திரி முழுக்க தூங்காம இருந்தான். நாளைக்கு ஒரு கட்டு எடுத்து சிகிச்சை பண்ணிக்கிட்டா யாருக்கும் தெரியாதேன்னு நினைச்சான். அப்படியே மருத்துவமனைக்கு போனான். டாக்டர் முதல் தடவையா அவனை மரியாதையா உட்கார வச்சாரு. மருந்து கொடுத்து சிகிச்சை சாத்தியம்னு சொன்னாரு. வருஷங்களுக்கு பிறகு புவன் முகத்துல உண்மையான சிரிப்பு வந்துச்சு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், இது பண சொத்து இல்ல, தேர்வு. அடுத்த நாள் புவனுக்கு புது காலை. நெடுநாளுக்கு பிறகு கண்ணாடியில தன் முகத்தை உற்று பார்த்தான். முகம் பலவீனமா இருந்தாலும் கண்களில் ஆசை ஒளி தெரிஞ்சது. புத்திசாலித்தனமா வேலை பார்த்தா எல்லாம் மாறிடும்னு நினைச்சான். முதல்ல தன் வீட்டை சரி பண்ணிக்கிட்டான். கொஞ்சம் பணம் எடுத்து தொழிலாளிகளை கூப்பிட்டு மேல்கூரை மாத்தினான். சில நாள்கள்ல வீடு சரியாயிடுச்சு. பக்கத்து வீட்டுக்காரங்க ஆச்சரியப்பட்டாங்க. அடடா, இந்த குப்பை சேகரிக்கிறவன் ஒரே சட்னு எப்படி மாறிட்டான்னு. சில வாரங்களுக்கு பிறகு அவன் அடுத்தடி எடுத்து வச்சான். கிராமத்து மெயின் ரோட்ல ஒரு சின்ன கிராணி கடை தொடங்கினான். முதல் நாள் அரிசி, பருப்பு, உப்பு மட்டும் வச்சான். தானே கடையில உட்கார்ந்தான். வந்தவங்களுக்கு சிரிச்சு வணக்கம் சொன்னான். முதல்ல ஜனங்க கொஞ்சம் சந்தேகப்பட்டாங்க, ஆனா மெதுவா வர ஆரம்பிச்சாங்க. கடை நல்லா நடக்க ஆரம்பிச்சது. மாவு, எண்ணெய், மசாலா, சோப்பு எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சான். புவன் இந்த முழு நேரத்துல ரொம்ப கவனமா நடந்துக்கிட்டான். ஒரேடியா வந்த அந்த பணம் ஒரு ரகசியம் மாதிரி. ஆனாலும் அவன் ஒரு நாளும் அந்த விஷயத்தை காட்டல. அவனுக்கு தெரியும், கொஞ்சமாவது மின்னினா ஜனங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்கன்னு. அதனால பகிரங்கமா அவன் இன்னும் அந்த சாதாரண கடைக்காரன் மாதிரியே தெரிஞ்சான். ஒவ்வொரு கஸ்டமருக்கும் சிரிச்சு என்ன வேணும் ஐயான்னு கேட்பான். சில சமயம் ஊர் பெரியம்மாக்கள், புவன் நீ ரொம்ப மாறிட்டன்னு சொல்லுவாங்க. அவன் சிரிச்சுதான் மெளனமா இருப்பான். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அந்த மூட்டையிலிருந்து கொஞ்சம் அதிக பணம் எடுத்து ஒரு சின்ன கோடவுன் தொடங்கினான். பொருள் கொண்டு வர பழைய ட்ரக் வாங்கினான். இப்ப விக்கிறவன் மட்டும் இல்ல, சப்ளை பண்றவனும் ஆயிட்டான். கிராமத்துல ஜனங்க இப்ப அவனை புவன் சாருன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அவன் ஒரு பெரிய வியாபாரி மாதிரி ஆயிட்டான். ஆனாலும் இந்த வளர்ச்சி பயணத்துல ஒரு பயம் எப்பவும் அவன் உள்ள இருந்துச்சு. ராத்திரி அவன் அந்த சாக்கு பக்கத்துல உட்கார்ந்து யோசிப்பான், எப்பவாவது இந்த ரகசியம் வெளியே வந்தான்னு. உடனே தானே சமாதானம் பண்ணிக்குவான். இல்ல, இது ஏன் அதிர்ஷ்டம், நான் யாரோட உரிமையையும் திருடல. காலத்தோட புவனும் மாறிட்டான். புவன் இப்ப நம்பிக்கையோட நிறைஞ்சிருந்தான். ஆனாலும் இதுவும் உண்மை வளர்ச்சியிலும் ஒரு அச்சம் அவன் உள்ள நிறைஞ்சிருந்துச்சு. ஒரு மாலை அவன் சோர்வா கடையிலிருந்து வீட்டுக்கு வந்தப்ப அவன் வீடு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல,
அவன் மனைவி அனிதாவும் 2 குழந்தைங்களும். குழந்தைங்க இப்ப பெரியவங்க ஆயிட்டாங்க. ஆனாலும் அவங்க முகத்துல தயக்கமும் வெட்கமும் தெரிஞ்சது. அனிதா கண்ணீரோட, பூவன், நாங்க தப்பு பண்ணிட்டோம். சூழ்நிலை வற்புறுத்துச்சு. உன்னை விட்டு போறது சரியில்லைன்னு சொன்னா. புவனுக்கு அந்த நாள்கள் நினைவுக்கு வந்துச்சு. அப்ப அவன் நோயாளியா இருந்தான். அந்த சமயத்துல அவனை விட்டுட்டு போனா. வீட்டுல சாப்பிட ஏதும் இல்லைன்னு சொன்னான். நான் இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டா. அதே ராத்திரி புவன் வாழ்க்கை முழுசா சிதறி போச்சு. இப்ப அதே அனிதா பக்கத்துல வந்திருக்கா. குழந்தைங்க முன்னாடி வந்து, அப்பா எங்களை மன்னிச்சுடுன்னு சொன்னாங்க. அனிதா, குழந்தைங்க வந்து, இப்ப நாங்க உன்னோட தான் இருக்கணும்னு சொன்னாங்க. புவன் கண்கள் கலங்குச்சு. குளிர்ந்த குரல்ல, என்கிட்ட ஒண்ணும் இல்லாதப்ப நீங்க போயிட்டீங்க. இப்ப பணம் வந்ததும் திரும்பி வந்தீங்க. இது காதலா, பேராசையான்னு கேட்டான். இல்ல புவன், இந்த தடவை உண்மையான வருத்தம்னு சொன்னா அனிதா. புவன் சிரிச்சான். மன்னிக்கிறது எளிது, மறக்கிறது இல்ல. குழந்தைங்க என் குழந்தைங்க தான். அவங்க படிப்பு, எதிர்காலம் நான் பார்த்துக்குவேன். ஆனாலும் நம்ம நடுவுல சுவர் இனி ஒரு நாளும் இடியாது. அனிதா மெளனமாயிட்டா. குழந்தைங்க கண்களில் நிம்மதி. ஆனாலும் புவன் இதயத்துல பழைய காயம் மறுபடி பச்சையாயிடுச்சு. அந்த ராத்திரி மூட்டை பக்கத்துல உட்கார்ந்து தனியா யோசிச்சான். இந்த பணம், மரியாதை, பேர் கொண்டு வந்துச்சு. ஆனாலும் மனசுக்கு அமைதி தருமா? கேள்வி சுவத்திலேயே நின்னுடுச்சு. சில வாரங்கள் கழிச்சு கடை சின்ன சாம்ராஜ்யம் ஆயிடுச்சு. கார்கள், கோடவுன்கள், பொருள்கள் எல்லாம் பிஸி. ஒரு மாலை டீ குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு இருந்தான். சாதாரண அரசியல் விவாதங்கள். திடீர்னு பிரேக்கிங் நியூஸ். எம்எல்ஏ வீட்டுல திருட்டு. ஒரு திருடன் பணத்தை திருடிட்டு ஓடிட்டான். போலீஸ் துரத்திட்டு இருந்தாலும் பணத்தோட ட்ரேஸ் கிடைக்கல. புவன் இதயம் ஒரு சட்னு ஓங்கி அடிச்சுக்குச்சு. டீ கப் கையில நடுங்குச்சு. அந்த திருடன் தானே? டிவில செய்தி கேட்டதும் புவனுக்கு ஒரு கணம் இதயம் நின்ன மாதிரி ஆயிடுச்சு. போலீஸ் அந்த பண மூட்டைக்காக தேடிட்டு இருக்காங்க. 100 கோடிகள் இன்னும் கிடைக்கல. அந்த வார்த்தைகள் காதுல ஒலிச்சிட்டு இருந்துச்சு. அந்த ராத்திரி தூக்கமே இல்ல. அடுத்த நாள் கடையில கஸ்டமர்களோட சிதறின மனசோட பேசினான். எல்லாத்தையும் மறைச்சு வச்சா உயிர் வாழ்வேனா? ரகசியம் வெளியே வந்தா எல்லாம் முடிஞ்சிடுமா? இன்னும் மனசு குழம்புச்சு. மாலை வீட்டுக்கு வந்து மூட்டை திறந்தான். நோட்டுகள் இன்னும் மின்னுது. ஆனாலும் இப்ப அந்த மினுமினுப்பு பயங்கரமா தெரிஞ்சது. நோட்டுகளுக்கு கண்கள் இருக்கிற மாதிரி, அவை தன்னையே பார்க்கிற மாதிரி தோணுச்சு. அந்த நாள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் எடுத்து யாருக்கும் சந்தேகம் வராம மெதுவா செலவு பண்ண ஆரம்பிச்சான். ஒரு நாள் பக்கத்து கிராமத்துல இருந்து பொருள் எடுக்க வந்த அண்ணனோட அவன் தங்கச்சி சலோனியும் இருந்தா. சலோனி புவனை வியாபாரியா இல்ல, மனுஷனா பார்த்தா. அவ மாத்துல இயல்பான தாழ்மை, சிரிப்பு. அது புவன் சோர்வை கரைச்சது. ஒரு நாள் சலோனி சிரிச்சு, நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க புவன் சாரு. ஆனாலும் யாரோ ஒருத்தரோட பழக்கம்தான் மனசை உயிர்ப்பிக்கும். நீங்க ரொம்ப மரியாதைக்குரியவர்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் கேட்டதும் புவன் உள்ள ஏதோ உருகி போச்சு. நெடுநாளுக்கு பிறகு யாரோ மரியாதை பண்ணாங்க. அது கூட அழகான பொண்ணு வாயிலிருந்து. மனசு குளிர்ந்துச்சு. மெதுவா 2 பேருக்கும் மென்மையான பந்தம், பாசம் வளர்ந்துச்சு. சலோனி ஒரு நாள் அவன் கண்ணுல பார்த்து, கடந்த காலம் கொடுத்த தேர்வு தான் இப்ப நீ முன்னாடி போறதுதான் முக்கியம்னு சொன்னா. அந்த வார்த்தைகள் புவன் இதயத்துல புது விளக்கு ஏத்துச்சு. ஆனாலும் சில மாசங்களுக்கு பிறகு புவன் சலோனிய கல்யாணம் பண்ணிக்கிட்டான். சாதாரணமா நடந்த இந்த கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் பலவித விமர்சனங்கள் பண்ணுச்சு. குப்பை வியாபாரிக்கு புது மனைவின்னு சிலர் கேலி பண்ணினாங்க. புவன் மட்டும் மெளனமா இருந்தான். சலோனி வரவால வீடு சந்தோஷமா மாறிடுச்சு. தினமும் சோர்வா வந்து அவனை சிரிச்சு வரவேற்பா. ஆனாலும் அந்த பண மூட்டை அவனுக்கு ஒரு நாளும் அமைதி கொடுக்கல. இது பாவ பணம், எனக்கு எப்படி சுகம் வரும்னு யோசிச்சான். இந்த எண்ணங்கள் அவனை பெரிய முடிவுக்கு கொண்டு போச்சு. இந்த பணம் இனி என்னோடது மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் உபயோகமா இருக்கணும்னு நினைச்சான். முதல்ல கிராமத்து பழைய கோயில் கூரைய சரி பண்ணினான். மெளனமா சின்ன சின்ன தானங்கள் பண்ண ஆரம்பிச்சான். பிறகு தன் பேர் வெளியே சொன்னான். ஊரெல்லாம் ஆச்சரியப்பட்டுச்சு. சிலர் சந்தேகப்பட்டாங்க. ஆனாலும் கோயில் சுவர்கள் மேல எழும்புறப்ப
அவன் மனசு சுத்தமாகிற மாதிரி ஆயிடுச்சு. விமர்சனங்கள் நின்னுடுச்சு. இப்ப கிராமத்துல எல்லாரும் அவனை புவன் சாருன்னு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு இன்னொரு பெரிய அடி, கிராமத்து ஏழை குழந்தைங்களுக்கு ஃப்ரீ ஸ்கூல் தொடங்குறேன்னு அறிவிச்சான். முதல் நாள்கள்ல யாரும் நம்பல. ஆனாலும் அடிக்கல் அடித்தளம் எல்லாம் நடந்ததும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புவன் இனி வியாபாரி மட்டும் இல்ல, கிராம தலைவரா ஆயிட்டான். சலோனி அவன் பக்கத்துல உறுதியா நின்னா. இளம் ஆசிரியர்கள் குறைஞ்ச சம்பளத்துக்கு தயாரா வந்தாங்க. புவன் மீதி பணத்தை வியாபாரத்துல போட்டு கோடிகளில் சாம்ராஜ்யம் கட்டினான். அந்த பழைய மூட்டை இனி தேவையில்லாம போச்சு. ஆனாலும் அவன் ஒரு நாளும் கடவுளுக்கு நன்றி சொல்றதை நிறுத்தல. ஏழைகளுக்கு உதவி தொடர்ந்தான். முதல் மனைவி குழந்தைங்களுக்கு லண்டன்ல பெரிய பாங்களா ஹோட்டல் கட்டி கொடுத்தான். அவங்களும் சந்தோஷமா வாழ்றாங்க. புவன் கதை பார்த்தா நேர்மை, வருத்தம், நல்லது நடுவுல மனுஷன் சந்திக்கிற போராட்டம் புரியும். நீங்க புவன் இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அந்த பணத்தோட நல்லதையே பண்ணினானா? கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி இதயத்தை தொடர கதைகள் மறுபடி கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.